அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் வாசிக்கிற வேளையிலே, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இந்த ஓமை யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உபத்திர காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை விவரித்தபடி அப்பொழுது என தொடங்குவது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. மனுஷகுமாரனின் வருகைக்காக சபை மட்டுமல்ல, யூதர்களும் காத்திருக்கின்றனர். ஏன் சர்வ சிருஷ்டியுமே காத்து பிரசவ வேதனையாய் தவிக்கிறது என்று சொல்லி வாசித்து அறிகிறோம். இந்த ஓமையின் நோக்கம் விழித்திருக்க எச்சரிக்கை கொடுப்பதாகும். 13வது வசனம். இந்த ஓமை புரிந்து கொள்ள யூதரின் கலாச்சார பின்னணியை தெரிந்து கொள்வது நல்லது. அவர்கள் திருமணத்தை ஒரு பொது இடத்தில் வைத்து நடத்திய பின் மணப்பெண்ணின் வீட்டில் 7 நாட்கள் விருந்து நடைபெறும். பின்பு மணவாட்டியையும் அழைத்து கொண்டு மணவாளன் தமது வீட்டிற்கு செல்வார். அப்போது அவர் வீட்டில் விருந்து உண்டு. அது பொதுவாக இரவு நேரங்களிலாக இருக்கும். மண மக்களும் குழுவினரும் மணவாளன் வீட்டை நெருங்கும் போது கன்னிகைகளால் ஆன ஒரு குழு அவர்களை எதிர்கொண்டு வரவேற்க செல்லும். அப்பொழுது இருளாக இருப்பதால் அவர்கள் கைகளில் துணியில் எண்ணெயை தோய்த்து பயன்படுத்தும் தீபந்தங்கள் இருக்கும். அவர்கள் எதிர்கொண்டு வரவேற்று விருந்து பந்தலை அடைந்தவுடன் வாசல் அடைக்கப்படும். அதன் பின்பு எவரும் அந்த குழுவினருடன் நானும் உண்டு என்று சொல்வது எவ்வளோ மடமையான ஒரு காரியம். எனவே அந்த நேரத்தில் ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த பொறுப்பில் அப்பொழுது ஈடுபட முடியும். தற்காலத்தை போல தொலைபேசி வாகன வசதிகள் இல்லாததால் பலவித காரணங்களால் தொலை தூரத்தில் இருந்து வரும்போது கால தாழ்ந்து போக வாய்ப்பு ஏற்படும். அப்பொழுது வருகிறார் என்று ஆழ்வாரத்தை